ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி பிஜியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறது, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏர்லைன் டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இதோட குவாலிஃபிகேஷன் என்ன, எத்தனை வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்கன்னா உண்மையாக வேல்யூவாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா காலேஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பிஜி டிபார்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. பட் பிஜியில் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறதுனே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிஜியில் நிறைய பேர் எம்பிஏ ஜென்ரல், எம்பிஏ ஹெச்ஆர், எம்பிஏ ஃபினான்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட் படித்தாலும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான டிபார்ட்மெண்ட்டான எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக படிக்கிறாங்க. பட் இதில் ஆல்மோஸ்ட் அதிகமாக எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 to 50 சீட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஸோ 40லேருந்து 50 பேர் தான் ஒரு காலேஜில் படிக்க முடியும். இந்த எம்பிஏக்கு நீங்கள் 2 years ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ்லாம் கிடையாது, கொஞ்சம் கம்மியான காலேஜஸ் தான் இருக்குது. 2 years நீங்கள் படித்தா போதுமானது. படித்து முடித்த பிறகு டேரெக்டாக நீங்கள் ஏர்போர்ட்டில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிடலாம். இதோட குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தாலும் யூஜியில் எனி டிகிரி நீங்கள் வச்சுருந்தா கூட இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் 2.5 lakhsலேருந்து 3 lakhs வரையும் உங்களுக்கு செலவாகுது. அதாவது 2 வருஷத்துக்குமே நான் சேர்த்து சொல்கிறேன். இதை விட அதிகமாக வாங்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. பட் இதுதான் ஸ்டார்டிங் பேக்கேஜ் உங்களுக்கு ஃபீஸாக இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிங்கன்னா என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏர்போர்ட்டில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஏர்போர்ட்டில் கிரவுண்ட் ஸ்டாஃபில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், சூப்பர்வைசர், அடுத்து கார்கோ டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸ்டார்டிங்காக நீங்கள் ஜாபுக்கு சேர்ந்ததுமே ஒரு நார்மலான ஜாபுக்கு தான் போவீங்க. அடுத்து நீங்கள் சூப்பர்வைசர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு உங்களால் சேஞ்ச் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேனேஜராக உங்களால் போக முடியும், அசிஸ்டன்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும். நிறைய ஏர்லைன்ஸ் கம்பெனி இருக்குது. ஏர்லைன்ஸ் கம்பெனியில் நீங்கள் பர்மனன்ட் ஜாப்ஸ்க்காக உங்களால் போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட்டு, இந்த மாதிரி நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏர்லைன்ஸில் நீங்கள் பர்மனன்ட் ஸ்டாஃபாக போக முடியும். இந்த மாதிரி பர்மனன்ட் ஸ்டாஃபாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க. ஏர்லைன்ஸ் கம்பெனிலேருந்தே கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ப்ளஸஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு யூஜி கேட்டகரி சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில காலேஜஸில் ஃபஸ்ட் இயர் மட்டும் நீங்கள் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படித்தா போதும். செகண்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறீங்களோ அதுக்கான ப்ரொஃபைல்ஸில் சேலரியோடு உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஒரு சில எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் குறிப்பாக சென்னையில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே இமீடியட்டாக கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரொம்பவே லோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் எம்பிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட், அடுத்து யூஜியில் 12th முடித்த பிறகு படிக்கக்கூடிய ஏர்லைன்ஸ் கோர்சஸ்லாம் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஏர்லைன்ஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, ஸோ நான் படித்தா ஜாபில் ஏர்லைன்ஸ் சைடு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.